பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். வணக்கம். வணக்கம் தோழர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது பிடிவாரண்டு போட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிடிவாரண்டுங்கிறது 2003க்கான ஒரு கலவரம் கூட. அதை ஒட்டி பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை பேசிட்டு அது அந்த வழக்குக்கு சம்பந்தம் போல நினைக்கிறேன். என்ன அதை ஒட்டி சில சம்பவங்கள் பார்க்கணும்னா, மத மாற்ற தடை சட்டம் சொல்லிட்டு 2002 முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே மிகப்பெரிய இந்துக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டது. இந்துக்கள்னா பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு. ஏன்னா இங்க நம்மளுடைய பார்ப்பனர் அல்லாத மற்ற எல்லாருமே இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஓவராலா இந்தியா முழுக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பலியிட்டு வழிபாடு பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வங்கள் வழிபாடு, எல்லை சாமிகள் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடுகள் நடக்கும். அந்த வழிபாட்டுல பாத்தீங்கன்னா ஆடு, கோழி, பன்றி போன்ற விலங்குகளை பலியிட்டு தான் அந்த வழிபாடே நடக்கும். அப்படி நடக்கும்போது ஒரு சில இடத்துல எறும்பு கடா பலியிடுவாங்க. அப்படி பலியிட்டு நடக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை அவங்க தடை பண்றாங்க. எப்படி தடை பண்றாங்கன்னா, கொலை செய்யறதா அர்த்தம். அப்படி கொலைபாதகர்களை நம்ம கைது செய்யணும்னு சொல்லிட்டு மதுரையில பெரிய அளவுல மிக விமர்சையா பண்ணக்கூடியது பாண்டியர் கோவில். அங்க பாத்தீங்கன்னா முனியாண்டி சாமிக்கு அல்லது பாண்டிய சாமிக்கு அங்க எல்லாருமே கடா வெட்டி விருந்து வைப்பாங்க. அங்க அப்படி இருந்த அந்த பூசாரிகள் கைது செய்யறதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம செய்திகளாகவும், ஒரு சில சம்பவங்கள் பலியிட முடியாம ஆடுகள், மாடுகள், கோழிகள் வளர்த்து மக்கள் அந்த நேரத்துல மிகப்பெரிய எழுச்சியா தமிழ்நாடு முழுக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை ஒட்டி தான் அப்ப மயிலாடுதுறை பகுதியில் ஒரு பெரிய அளவுல ஒரு மதமாற்ற தடை சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் திருமாவுடைய தலைமையில ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்குதான் அவர் மேல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில இப்ப கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பிடிவாரண்டுங்கிறது திருமாவுக்கு இல்லை, உங்களுக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி, அல்லது ஜனாதிபதியா இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், முதல்வர் யாருக்கா இருந்தாலும் பிடிவாரண்டு பிறப்பிப்பது இயல்பான ஒரு நடவடிக்கை. அது சட்டத்துக்கான ஒரு செயல்பாடு. அப்போ ஏன் இந்த பிடிவாரண்டு பிறப்பிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப 3 குற்றவியல் சட்டங்களை இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு, மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த 3 குற்றவியல் சட்டங்களும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு சட்டமே இருக்கு. அது ஏதோ 47 ஏதோ சொல்றாங்க ஒரு ஆர்டிகல், அது நமக்கு சரியான தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த குற்றவியல் சட்டங்களை 3ஐயுமே இவங்க சமஸ்கிருத முடியல. அதாவது இங்க இருக்கக்கூடிய 3% இருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய அந்த மொழியில நீங்க சட்டங்களை ஏற்றுவீங்கன்னா 97% இருக்கக்கூடிய மக்கள், அதான் நீ இந்துக்கள் நீ சொல்ற, ஆனா இந்துக்களுக்கு நீ தான் அநீதி இருக்கிற. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம வழக்கறிஞர்கள் ரொம்ப வேதனை அடைகிறாங்க. என்ன வேதனை அடைகிறாங்கன்னா, நேற்று வரைக்கும் நாங்க ஒரு கொலை வழக்கு நடந்துச்சுன்னா 302, ஒரு கொலை முயற்சி நடந்துச்சுன்னா 307 சொன்னோம். அதை ஐபிசின்னு சொன்னோம். இன்னைக்கு வேற பிஎஸ்சி ஏதோ சொல்றாங்க. அப்ப பாரத் நியாய சங்கீதா, பாரத் ஏகே சங்கீதா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நாங்க எதன் அடிப்படையில நாங்க அதை பேசுறது? நேற்று வரைக்கும் நாங்க படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணி 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம்னு வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்கள் வழக்காடு மன்றத்துல போயிட்டு நாங்கள் இயல்பா வழக்காடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது எங்களுக்கு பெரிய இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா நாடு தழுவிய இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல இருந்ததால விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வாய்தா வரும்போது வழக்கறிஞர்கள் ஆஜராகணும், பதில் சொல்லணும், இல்லைன்னா அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவங்க ஆஜராகணும். இந்த போராட்ட தளத்துல இந்த வழக்கறிஞர்கள் இருந்த காரணத்தால அவங்களால கோர்ட்டுக்கு போக முடியல. கோர்ட்டுக்கு போக முடியாதால அந்த மனு போட்டு அந்த வழக்கை சந்திக்க முடியாத காரணத்தால் அவருக்கு பிடிவாரண்டு பிறப்பிச்சிருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம எதை ரொம்ப டெப்தா பார்த்தோம் அப்படின்னா, 2002 முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க பாருங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு. அப்ப நீங்க எந்த இந்துக்களுக்காக இங்க ஆட்சி பண்றீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியவே அப்ப இருந்துச்சு. அதை ஒட்டிதான் அந்த வழக்கு. அது அப்படி ஒன்றும் அவரை கைது பண்ண மாட்டாங்க. அப்படி ஒன்றும் அது பெரிய குற்றங்களும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கான போராட்டத்துல மக்களுக்காக போராடக்கூடிய முற்போக்காளர்கள் அல்லது மக்களை நேசிக்கக்கூடிய எந்த கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி,
எல்லாருமே வந்து களத்துல நிற்பாங்க, எல்லாருமே பேசுவாங்க. அது இயல்பான நடைமுறை தான். அது ஒன்றும் ஒரு பெரிய சிக்கல் அவருக்கு உருவாக்காது. நன்றி. நன்றி, வணக்கம்.